வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பசுமை குடில் எரிவாயு நிலையம் குறித்து சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டல உதவி ஆணையர் என் மகேஷன் மற்றும் உதவி செயற்பொறியாளர் ஆர் கண்ணன் தரும் தகவல்களை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. மாங்காய் மற்றும் பூண்டிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி குறித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி வேளாண்மையாளர் ஆர் சுகந்தி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாலக்கீரை சாகுபடி குறிப்புகள் பற்றி ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆனந்த் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் காட்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்து யோசிச்சேங்க. விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையம் சிறுதானியங்களில் மதிப்பூட்டல் பயிற்சி, ஊறுகாய் தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை வழங்கி வேளாண்மையாளர்கள் மற்றும் மகளிரின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்கின்றது. அந்த வகையில் மாங்காய் மற்றும் பூண்டிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி பெற்ற கடலூர் மாவட்டம் நெய்வேலி வேளாண்மையாளர் ஆர் சுகந்தி அவர்கள் நம்மிடம் கூற கேட்டபோது, பேப்பரில் விளம்பரம் வந்தது. கேவிகே விருதாசலம் வேளாண்மை அறிவியல் ஆய்வு மையத்திலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருள் தயாரித்தல் பற்றி 21 நாள் பயிற்சி தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டாக்க எங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனோம். அவங்கக்கிட்டேயே ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு இதை இன்னும் நல்லா பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் கேட்டோம். எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எப்படிலாம் பண்ணலாங்கிறதுக்கும் ஐடியா கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சின்ன அளவில் செய்யும்போது எங்களது மார்க்கெட்டிங்க்காக முதல்ல எல்லாருக்கும் ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தோம். சாம்பிள் பார்த்துட்டு அவங்க ஒவ்வொருத்தர் மூலமாகவே எங்களுடைய பொருளை பற்றி தெரிஞ்சிட்டு எங்ககிட்ட செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் சாதாரண மாதிரி பாட்டிலில் தான் போட்டுட்ருந்தோம். அந்தளவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் செஞ்சிட்ருந்தோம். விருதாசலம் கேவிகேயில் போய் கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, ஃபுட் கிரேடட் பாட்டில் வாங்கி அதில் பேக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், உங்களுடைய பொருளுடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. லேபிள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுட் கிரேடட் பாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி அதுவும் லேபிள் சிவகாசிலையும் மொத்தமாக அடித்தா அதாவது சீப்பாக எப்படி செய்யலாம், ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகாசியில் சொல்லி லேபிள்லாம் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை மார்க்கெட்டிங்க்கு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவங்க கேவிகேலே எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஹையர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்ட்டு தஞ்சாவூர் ஐஐசிபிடி கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்துட்டு எங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோடனே சொல்லி கொடுத்தாங்க.
எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் விவசாய கண்காட்சி போட்டாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எக்ஸிபிஷனுக்கு வர சொல்லி எங்கள் பொருளை டிஸ்ப்ளே வைக்க சொல்லி சொன்னாங்க. அங்கேயும் சேல்ஸும் பண்ணினோம். நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது. பின்னாடி அங்கே அந்தந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் எங்கள் பொருளை கொடுங்க, நாங்கள் மார்க்கெட் பண்ணி தரோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கிடச்சது தான் எங்களுக்கு வேலூரில், கோயம்புத்தூரில், சென்னையில் எங்கள் ப்ராடக்டெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ நல்ல வரவேற்பு இருந்துகிட்ருக்கு எங்களுடைய பொருளுக்கு. இதை நாங்கள் எப்படி ஆரம்பித்தோன்னா ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் ஆரம்பித்தோம். நானும் இவங்களும் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு ஆரம்பித்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குற போது நல்ல வரவேற்பு இருந்த உடனே மேற்கொண்டு எங்கள் கணவர்கிட்டையே ஆளுக்கு 50,000 ரூபா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம். நாங்கள் சம்பளங்கிறதே எடுக்கவே இல்லை. எடுக்காமல் திரும்ப இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக திரும்பி அடுத்த மிஷின்ஸ்லாம் வாங்கினோம். கடனையும் அவங்கக்கிட்டேயே திருப்பி அடைச்சிட்டு தான் நாங்கள் எங்களுக்கு சம்பளங்கிறதே எடுத்துட்டோம். இப்போ புதுசாக 2 மிஷின் வாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு இதன் மூலமாக வருமானமும் வந்துட்டுருக்கு. நாங்கள் மகளிர் குழுலேயும் இருக்கோம். மகளிர் குழுவில் உள்ள 4 பேர் சேர்ந்து இதை செஞ்சிட்ருக்கோம். நானும் இவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வேலை செஞ்சுட்டு எங்கள் பொருளை எடுத்துகிட்டு போய் அவங்களும் மார்க்கெட் பண்ணிட்டு வராங்க. அதன் மூலம் அவங்களுக்கும் வருமானம் கிடைக்குது. எங்களுடைய இந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு வேளாண்மை செம்மல் அப்படிங்கிற விருது கிடச்சிருக்கு. இந்த மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருள் தயாரித்தலில் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. பெண்கள் எல்லாம் வீட்டில் இருந்து சும்மா இருக்கோமே, இல்லை ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு யோசிக்கிற போது இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் நாங்கள் போய் ஆலோசனை பெற்ற மாதிரி நீங்களும் பெற்று நல்ல நிலையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் சுகந்தி அவர்களை 0486089781 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். பாலக்கீரை வட மாநிலங்களில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. மேலும் இக்கீரை 15 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடைக்கு வருவதால் மகசூல் அதிகரித்து வேளாண்மையாளர்களின் வருமானத்தை அதிகரிக்கின்றது. பாலக்கீரை சாகுபடி குறிப்புகள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆனந்த் தரும் ஆலோசனைகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலக் அதோட தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்கள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாலக் பார்த்திங்கன்னா நம்ம வட மாநிலங்களில் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. பார்த்திங்களா மகாராஷ்டிரா, குஜராத்து, அப்புறம் ஹரியானா இது மாதிரி மாநிலங்களில் பயிரிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊட்டியில் மட்டும்தான் ஒரு குறைந்த அளவில் இது பயிரிட்டுருக்காங்க. மெயினாக பாலக் பார்த்திங்கன்னா இதில் ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கம்மியாக இருக்கும். ஆனால் மற்ற இதில் பார்த்திங்கன்னா அமராந்தஸ், மற்ற கீரை வகைகள், தண்டுக்கீரையோ மற்ற கீரையில் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பாலக்கில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நாகரிகம் நிறையா வளர்ந்துட்டுருக்கிறதுனால எல்லோரும் இந்த பாலக் பன்னீர், அப்புறம் இந்த சாண்ட்விச்சஸ், அப்புறம் இதில் இந்த இலை காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ எங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி 1 பாலக் அப்படிங்கிற ரகம் 1995 வெளியிட்டிருக்காங்க. இந்த ரகம் பார்த்திங்கன்னா இதோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லா வகையான மண்லேயும் இது வரும். அதே மாதிரி தண்ணி இதில் மெயினாக தேங்கக்கூடாது. அதாவது கடல் மட்டத்திலேருந்து ஒரு 900லேருந்து ஒரு 1200 மீட்டர் எம்எஸ்எல் இருக்க பகுதியில் இது நல்லா வரும். அதே மாதிரி இது விதையின் அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8லேருந்து ஒரு 10 கேஜி ஒரு ஹெக்டருக்கு இருந்தால் போதும் நம்ம விதை. அப்போ இந்த விதையை நம்ம ஒரு இதுலேயும் என்ன பார்கள் அமைக்கும் போது என்ன பண்ணணும்னா 45 சென்டிமீட்டர் பாருக்கு பார் இடைவெளி பார்த்திங்கன்னா 45 சென்டிமீட்டரும், செடிக்கு செடி பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நம்ம இதை நடும்போது இதில் என்ன ஆகுன்னா நெட்டு ஒரு 45 நாட்களில் இது அறுவடைக்கு வந்துடும். பார்த்திங்களா ஒரு நெட்டு ஒரு 45 நாளில் அறுவடைக்கு வரும்போது இது ஒரு 4 டைம் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு முதல் அறுவடை ஒரு 45 நாளில் வரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள்,
ஒரு 15 நாள் கழித்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கலாம். அப்படி அறுவடை பண்ணும்போது ஒரு 4 அறுவடை வரைக்கும் பண்ணலாம். அப்படி அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அடியில் இருக்க இலைகளை மட்டும் வந்து கீழே வந்து கட் பண்ணிட்டு வரணும். அப்படி வரும்போது இந்த எங்கள் ஊட்டி ஒன்னோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து ஒரு 35லேருந்து 40 அடி வரைக்கும் போகும். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து 40. அதே மாதிரி வந்து டயமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் போகும். நம்ம வந்து ஒரு கட்டில் வந்து ஒரு 10 இலைகளை வந்து நாம் வந்து பேக் பண்ணி வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது மகசூல் பார்த்திங்களா வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்களா வந்து ஒரு டைம் அறுவடை பண்ணும்போது வந்து 1.5 டன் வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். விதைகள் பார்த்திங்களா ஒரு கிலோ வந்து நம்ம வந்து எங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பாலக்கோட விதை வந்து 350 ரூபாய்க்கு நாங்கள் விற்றுட்ருக்கோம். அதே மாதிரி வந்து உங்களால் வந்து ஊட்டி வர முடியல அப்படின்னா எங்கள் தோட்டக்கலை கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் அட்டிக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த விதையை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்கள் வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் உதவிக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு மேலும் தகவல் கொடுப்போம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ஆனந்த் அவர்களை 0423 24 42 170 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் ஆடுதுறை 36, ஆலங்குடியில் குறைந்தபட்சமாக 1360 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1505 ரூபாய்க்கும், திருநெல்வேலியில் 1400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், நெல் ஆடுதுறை 43 செஞ்சியில் 1373 ரூபாயிலிருந்து 1493 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் 1586 ரூபாயிலிருந்து 1609 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் 1867 ரூபாயிலிருந்து 2265 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1550 ரூபாய்க்கும், மணப்பாறையில் 1600 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மக்காச்சோளம் உயர் ரகம் ஆலங்குடியில் 1325 ரூபாயிலிருந்து 1390 ரூபாய்க்கும், புதுக்கோட்டையில் 1335 ரூபாயிலிருந்து 1395 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. துவரை இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 1619 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 3159 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் 1329 ரூபாயிலிருந்து 4079 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உளுந்து இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 10,082 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பச்சை பயிறு செஞ்சியில் குறைந்தபட்சமாக 8009 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8039 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் 8009 ரூபாயிலிருந்து 8459 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9550 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் 8500 ரூபாயிலிருந்து 8900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மஞ்சள் கிழங்கு ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 7169 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7855 ரூபாய்க்கும், கரூரில் 5500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தேங்காய் கொப்பரை கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக 7315 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7595 ரூபாய்க்கும், வத்தலகுண்டில் 7100 ரூபாயிலிருந்து 7450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. எள் கருப்பு அறந்தாங்கியில் குறைந்தபட்சமாக 5810 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும், புதுக்கோட்டையில் 5800 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
மணிலா இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சமாக 5888 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6486 ரூபாய்க்கும், மணப்பாறையில் 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் உப்பு ஈரப்பதம் 82% காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 14 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 502 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 998 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 9 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும். வடதமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதியில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. பசுமைக்குடில் எரிவாயு நிலையம் காய்கறி கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகளை உபயோகப்படுத்தி மீத்தேன் வாயுவை தயாரிக்கின்றன. மேலும் எஞ்சிய உணவு கழிவுகள் அருகிலுள்ள பூங்காக்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுகின்றது. அவ்வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சென்னை ஆலந்தூர் பசுமைக்குடில் எரிவாயு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய உதவி ஆணையர் என் மகேஷன் மற்றும் உதவி செயற்பொறியாளர் ஆர் கண்ணன் தரும் தகவல்களை காணலாம்.
பசுமை குடில் எரிவாயு நிலையம், அதாவது பயோமெத்தினேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது சென்னை மாநகராட்சி மண்டலம் 12இல் வார்டு 166இல் பிவி நகர் 3வது மெயின் சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1400 சதுர அடி பரப்பளவில் 15 லட்சம் மதிப்பீட்டில் இந்த எரிவாயு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு நிலையத்திற்கு அன்றாடம் அருகில் உள்ள அம்மா உணவகம் மற்றும் காய்கறி அங்காடிகள், தனியார் உணவகங்கள் போன்றவற்றிலிருந்து பெறப்படும் காய்கறி கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகள் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. சுமார் 750 கிலோ அன்றாடம் அவ்வாறு கொண்டு வரப்படும் இந்த கழிவுகள், காய்கறி கழிவுகளை பல்வரைசர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இயந்திரத்தின் மூலம் அவை கூழாக அரைக்கப்பட்டு அந்த கூழானது அருகில் உள்ள 15 கனமீட்டர் கொள்ளளவுடைய அந்த சிலிண்டர் போன்ற அந்த எரிவாயு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அவ்வாறு கொண்டு செல்லப்படும் அந்த 15 கனமீட்டர் கொள்ளளவுடைய அந்த கழிவு கூழானது அங்கே நொதித்தல் முறையில் மீத்தேன் எரிவாயுவாக மாற்றப்பட்டு அதன் மூலம் அன்றாடம் 525 கன அடி, தோராயமாக ஒன்றரை சிலிண்டர் என்ற அளவிற்கு அன்றாடம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அவ்வாறு பெறப்படுகின்ற அந்த எரிவாயுவானது அருகில் உள்ள அம்மா உணவகத்திற்கு அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த கழிவுகள், இதில் உள்ள ரெசிடியூ என்ற சொல்லப்படுகின்ற அந்த கழிவுகள் அருகில் உள்ள தொட்டியில் சேகரிக்கப்பட்டு அவை அருமையான ஒரு இயற்கை உரமாக பூங்காக்கள் மற்றும் இதர தோட்டங்கள் போன்றவர்களுக்கு அன்றாடம் சப்ளை செய்யப்பட்டு அது இயற்கை உரமாக அமைகிறது. அன்றாடம் இந்த அம்மா உணவகத்திற்கு 1500 பேர் வந்து உணவு அருந்தி செல்லக்கூடிகிறார்கள். இந்த உணவகத்திற்கு 2 சிலிண்டர் என்ற அளவில் தேவைப்படுகின்றது. தற்போது கடந்த 6 மாதமாக இந்த எரிவாயு நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மேற்கண்ட நிலையில் தற்போது 1.5 சிலிண்டர் என்ற அளவில் அன்றாடம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு மாதந்தோறும் சுமார் 54,000 ரூபாய் நிதி சேமிப்பு ஏற்படுகிறது என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள இந்த பயோமெத்தினேஷன் பிளான்ட் ஏற்கனவே மண்டலம் 6 அயனாபுரம் மண்டலம் மற்றும் அருகில் உள்ள பெருங்குடி மண்டலம் 14இல் இந்த பயோமெத்தினேஷன் பிளான்ட் ஏற்கனவே இயங்கி வருகின்றது. இதன் அடிப்படையில் நமது மண்டலம் 12இல் வார்டு எண் 156இல் இதே போன்று ஒரு எரிவாயு பசுமை குடில் எரிவாயு நிலையம் பயோமெத்தினேஷன் பிளான்ட் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பசுமை குடில் எரிவாயு நிலையத்தில் முதலில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்மா உணவகங்கள், தனியார் உணவகங்கள் மற்றும் கல்யாண மண்டபங்கள் ஆகிய இடங்களிலிருந்து பெறப்படும் உணவு கழிவு மற்றும் காய்கறி கழிவுகள் எடுத்து வரப்பட்டு இந்த நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அவை முதல் ப்ராசஸாக இந்த பல்வரிசை என்று சொல்லப்படுகின்ற இந்த இயந்திரத்தில் கழிவாக அரைக்கப்பட்டு கூழாக அரைக்கப்பட்டு அந்த கழிவானது அந்த கூழ், அதாவது காய்கறி கூழானது எரிவாயு கலன் சுமார் 17 மீட்டர் கன அளவு உள்ள அந்த எரிவாயு கலத்திற்குள் செலுத்தப்படுகிறது. அந்த செலுத்தப்பட்ட காய்கறி கழிவுகள் நொதித்தல் முறையில் மீத்தேன் வாயுவாக உற்பத்தியாகின்றன. அந்த எரிவாயுவானது பின்னர் அருகிலுள்ள அம்மா உணவகத்திற்கு எரிவாயு
குழாய் மூலம் எடுத்து செல்லப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த எரிவாயு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள கழிவானது இந்த தொட்டியில் சேகரமாகிறது. இந்த தொட்டியில் சேகரமாகும் இந்த இயற்கை உரம் நமது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பூங்காக்கள், புல்தரைகள் ஆகியவற்றிற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது மிகவும் எளிய முறையில் செயல்படுத்தப்படும் ஒரு செயல்முறையாகும். இந்த காய்கறி கழிவானது இயற்கையாகவே கழிவாக நம்ம அனுப்பப்படும் இந்த கழிவினை நாம் தற்பொழுது இந்த எரிவாயு களத்திற்கு யூஸ் பண்ணுகிறோம். அதனால் இதில் வரும் எரிபொருள் செலவு என்பது பெருமளவில் மிச்சப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகத்தில் இந்த எரிவாயுனை பயன்படுத்துவதன் காரணமாக 2 சிலிண்டர், பொதுவாக எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணும் இடத்தில் 1 சிலிண்டர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சிலிண்டர் மூலம் மாதத்திற்கு சுமார் 50,000 ரூபாய் அளவிற்கு சேமிப்பு ஏற்படுகிறது என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற என் மகேஷன் அவர்களை 09445056789 என்ற கைபேசி எண்ணிலும், ஆர் கண்ணன் அவர்களை 09445190137 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 14/10/2015 புதன்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. முந்திரியில் அடர் நடவு முறை மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கிராம வேளாண்மையாளர் கே ராஜமேகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் முட்டைக்கோஸ் சாகுபடி குறிப்புகள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சங்கரி தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பஞ்சகவ்யா தயாரிப்பு முறை குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.